நிறுவனத்துடைய பேர் சிஎல்ஹெச்ஆர். சிஎல்னா வானம் விரிவு அப்படின்னு அர்த்தப்படும் பிரெஞ்சு மொழியில். ஸோ சிஎல் என்ற மனிதவள மேம்பாட்டு நிறுவனம் 10 ஆண்டுகள் கழிந்திருக்கிறது. இது எங்களுடைய 10வது ஆனுவல் ரிப்போர்ட் இன்னைக்கு பப்ளிஷ் பண்ணோம். இந்த 10வது ஆண்டில் 39 விழுக்காடு வளர்ந்திருக்கிறோம். எங்களுடைய ரெவென்யூ வந்து சென்ற ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தேன் 1000 கோடி தாண்டி இருந்தோம். இந்த ஆண்டு அதாவது FY25ன்னு சொல்லுவாங்க, 2024-2025 இந்த ஆண்டில் நாங்கள் 1505 கோடிகள் எங்களுடைய டர்ன் ஓவர் உயர்ந்திருக்கிறது. சென்ற ஆண்டு 1085 கோடியாக இருந்தது. இந்த வாட்டி 1505 கோடியாக உயர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 39 விழுக்காடு வளர்ச்சி எய்திருக்கிறோம். எங்கள் துறையில் வந்து இந்த ஆண்டு வளர்ச்சி கிட்டத்தட்ட 15 விழுக்காடு. இந்த துறையில் 1,71,000 கோடி டர்ன் ஓவர் இருக்கக்கூடிய துறை இது, மனிதவள மேம்பாட்டு துறை. இதில் வந்து ஒரு 1505 கோடியை 10 ஆண்டுகளில் சாதித்த முதல் நிறுவனம் நாங்கள் தான். மற்றவங்க எல்லாமே பல ஆண்டுகளாக இருந்திருக்கிறாங்க. நாங்கள் ஒரு 10 ஆண்டுகளில் இந்த சாதனையை செய்ய முடிந்திருக்கிறது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் நிகர லாபம் சென்ற ஆண்டு 14.67 கோடி. அதுக்கு முந்தின ஆண்டை கம்பேர் பண்ணுறப்ப 35 விழுக்காடு வளர்ந்துருக்கிறோம். இதில் வந்து எங்கள் பிஸ்னஸை 2 துறைகளாக பிரிக்கலாம். HR சர்வீசஸ், HR பிளாட்ஃபார்ம்ஸ். அதாவது தொழில்நுட்ப உதவியுடன் உருமாற்றப்பட்ட மனிதவள மேம்பாட்டு சேவைகளை HR பிளாட்ஃபார்ம்ஸ்னு சொல்லுவோம். அது இல்லாமல் நேரடியாக நாங்கள் ஆஃபர் பண்ணக்கூடிய சேவைகள் மனிதவள மேம்பாட்டு சர்வீசஸ், HR சர்வீசஸ்னு சொல்லுவோம். ஸோ HR சர்வீசஸ், HR பிளாட்ஃபார்ம்ஸ்னு பிரிச்சோம்னா, HR சர்வீசஸில் நாங்கள் பண்ணுறது ஸ்டாஃபிங், அதாவது வேலைக்கு ஆள் எடுக்கிற நிறுவனத்துக்கு அவுட் சோர்சிங் முறையில் அவங்களுக்கு கொடுக்கறது. அதில் கிட்டத்தட்ட 45,000 எம்ப்ளாயீஸ் எங்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. How many PIN codes they are operating in? 6,700. 6,700 பின்கோடில் எங்கள் எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க. இந்தியாவில் பரந்துபட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக நாங்கள் உருவெடுத்திருக்கிறோம். இது முதல் சர்வீஸ். 2வது சர்வீஸ் வந்து ரெக்ரூட்மெண்ட், அதாவது வேலைக்கு ஆள் எடுக்கிறது, பெர்மனெண்ட்டாக எடுத்து கொடுக்கிறது. இதை வந்து சர்ச், செலெக்ஷன், RPOன்னு 3 பிரிவுகளாக இதை ஆஃபர் பண்ணுறோம். RPO வந்து கொஞ்சம் தொழில்நுட்பம் உள்ளடங்கிய ஒரு சேவை. எக்ஸிகியூட்டிவ் சர்ச்ன்றது சீனியர் லெவலில், அதாவது CEOs, CHROs, GM, VP இந்த மாதிரி லெவலில் ரெக்ரூட் பண்ணுறது. செலெக்ஷன்றது மிடில் லெவல், ஜூனியர் லெவலில் ரெக்ரூட் பண்ணுறது. 3வது சேவை வந்து ப்ரொஃபஷனல் ஸ்டாஃபிங், ஐடிக்கு, இன்ஜினியரிங் கன்சல்டன்சிக்கு, ஹெல்த் கேருக்கு, இதுக்கு வந்து பண்ணித்தரது ப்ரொஃபஷனல் ஸ்டாஃபிங். 4வது வந்து HR அட்வைசரி, 5வது வந்து HR மேனேஜ் சர்வீசஸ், 6வது திறன் வளர்த்தல்னு சொல்லக்கூடிய ஸ்கில்லிங். இந்த 6 சர்வீசஸும் சேர்ந்து HR சர்வீசஸ். இது வந்து கிட்டத்தட்ட 37 விழுக்காடு வளர்ந்துருக்கு. HR பிளாட்ஃபார்ம்ஸ்ன்றது நான் சொன்ன மாதிரி ஒரு மனிதன் கம்பெனியில் சேர்ந்துட்டான், அந்த சேர்ந்ததுலேருந்து அவங்கள வளர்த்தெடுக்கிறது. ஸோ டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்னு சொல்லக்கூடியது. இந்த டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் 6 விதமான பிளாட்ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணி ஒருத்தர் வந்து கம்பெனியில் சேர்ந்தாச்சுன்னா அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அவரை அசஸ் பண்ணுறது, டெவலப் பண்ணுறது, என்கேஜ் பண்ணுறது, அவர் வந்து ஸ்கில்லிங் பண்ணுறது, லேர்னிங் அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணி கொடுக்கறது, இது எல்லாமே அந்த பிளாட்ஃபார்மில் அடங்கும். ஸோ இந்த HR பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இப்போ கிட்டத்தட்ட 62 விழுக்காடு வளர்ந்துருக்கு. இந்த ஆண்டு வந்து 62% growth நாங்கள் எடுத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 51 கோடி எங்கள் ப்ராஃபிட்ஸில் இதில் இருந்து வந்திருக்கு. GP கிராஸ் ப்ராஃபிட்டில் இதில் இருந்து வந்திருக்கு. மற்றபடி வந்து நல்ல growth ரேட் காட்டியிருக்கோம். கடந்த 4 ஆண்டுகள் cumulative annual growth ரேட்னு சொல்லக்கூடியது 50 விழுக்காடை தாண்டிய ஒரே நிறுவனம் நாங்கள் தான். இந்த துறையில் 11 லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்கு. ஆனாலும் இந்த வளர்ச்சி விகிதம் வேற யாருக்கும் இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட 50 விழுக்காடு கடந்த 5 ஆண்டுகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த growth ரேட்டை ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். மற்றபடி வந்து அக்விசிஷன்ஸும் கொஞ்சம் பண்ணியிருக்கோம். 5 நிறுவனங்களை நாங்கள் கையகப்படுத்தி இருக்கிறோம் கடந்த 3 ஆண்டுகளில். ஜாம்பே அப்படின்ற நிறுவனம் அசஸ்மெண்ட்ல, அடுத்து RG ஸ்டாஃபிங்ன்ற நிறுவனம் IT ஸ்டாஃபிங்ல, 3வது கோர்ஸ் பிளேன்ற நிறுவனம் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் பிளாட்ஃபார்ம்ல, 4வது
தாமஸ் அசஸ்மெண்ட்ஸ் அண்ட் பீப்புள் மெட்ரிக்ஸ் நிறுவனம் மறுபடியும் அசஸ்மெண்ட் டெவலப்மெண்ட்ல. 5வது வைப்ரண்ட் ஸ்கிரீன்ற நிறுவனம் நம்ம பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ல பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் சேர்ந்து ஆர்கானிக்கா நாங்க வளர்ந்த வளர்ச்சியும் சேர்த்து இந்த சாதனை சாதிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே தமிழ்நாட்டில் ஆரிஜின் ஆகி பப்ளிக் இஷ்யூ போகக்கூடிய அளவுக்கு திறன் படைத்த ஒரே நிறுவனம் நாங்கள் தான். தமிழ்நாட்டில் we are the largest. தேதிக்கு வந்து we are the largest HR கம்பெனிங்க. அதை வந்து சாதிச்சிருக்கிறோம். இன்னும் இதே போல வளர்ச்சி விகிதத்தை அடுத்த 3 ஆண்டுகளிலும் செய்வோம் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் வந்து இன்னைக்கு பங்கு சந்தையை அணுகி இருக்கிறோம். செபின்ற அமைப்புக்கு நாங்கள் அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம். அவங்க நாங்கள் ஃபைல் பண்ண டிஆர்ஹெச்பி அவங்க அப்ரூவ் பண்ணி February 14 கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அடெண்டம்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த அடெண்டம்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். 2 அடெண்டம்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் சேர்த்து இப்போ ரீசெண்டாக எல்லா பத்திரிகைகளையும் அட்வர்டைஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து யூடிஆர்ஹெச்பின்னு ஒன்று ஃபைல் பண்ணணும், அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் செபி அப்ரூவல் கொடுத்த உடனே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் ஃபைல் பண்ணணும். அதை ஃபைல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பங்கு சந்தைக்குள்ள வரும் மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்த ஒரே நிறுவனம் தமிழ்நாட்டில் இருந்து நாங்கள் தான். ஓகே, இதை மட்டும் இப்போ சொல்லிக்க விரும்புகிறேன். அதோட எங்களுடைய தனித்துவம்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தனித்துவம் வந்து பிரான்சைசி தர்றது. ஏன்னா யாருமே வந்து இந்த துறையில முகவர் தர்றது செய்ய மாட்டாங்க. சோப்பு சீப்பு விற்கிற கம்பெனி பண்ணுவாங்க, டிவி ஃப்ரிட்ஜ் விற்கிற கம்பெனி பண்ணுவாங்க. ஆனால் வந்து இந்த துறையில வந்து முகவர் அப்படின்ற கான்செப்டே இல்லாம இருந்தது. பிரான்சைசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிரான்சைசி அதை முதல்ல வெற்றிகரமா சாதித்த நிறுவனம் நாங்க. கிட்டத்தட்ட 60 பேருக்கு நாங்க பிரான்சைஸ் கொடுத்துருக்கிறோம். தமிழ்நாட்டில் மட்டுமே இது 11 பேர் பிரான்சைசி எடுத்திருக்கிறாங்க. ஜம்மு வரைக்கும் இங்க பிரான்சைசி உலகம் பறந்துபட்டு இருக்கிறது. இன்னைக்கு கூட இதை 100 பேரா உருமாற்றுவதற்கான பணி நடந்துட்டு இருக்கு பெரிய அளவுல. இதுல வந்து ரெக்ரூட்மெண்ட் ஸ்டாஃபிங்க்கும் மட்டும் இல்லை, ஹெச்ஆர் பிளாட்ஃபார்ம்ஸுக்கும் கூட பிரான்சைஸ் பண்றதுக்கு பெருமுயற்சி எடுத்துட்டு இருக்கிறோம். குறிப்பா எங்களுடைய ஹெச் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய அந்த ஹெச்ஆர்எம்எஸ்க்கு, மாஃபா நிறுவனத்துக்கு இப்போ வந்து பிரான்சைசிஸ் பிசினஸ் பார்ட்னர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து சேர்த்து பார்க்குறப்ப மிகப்பெரிய தாக்கம் இந்த முகவர் அப்படின்ற பிரான்சைசி துறையிலையும் நாங்கள் பதிச்சிருக்கிறோம். அதனால தான் கிராஃபிக் எங்க எக்ஸ்பான்ஷன் வந்து 85 அலுவலகங்கள் 38 இடங்கள்ல இந்தியா முழுக்க இன்னைக்கு பரவி இருக்கிறோம். மற்றபடி டீட்டெயில்ஸ் நாங்கள் கொடுத்துருக்குறோம், என்ன செய்கிறோம், எப்படி கொண்டு போகிறோம், இது எல்லாத்துக்கும் வந்து கிட்டத்தட்ட 5000 நிறுவனங்களுக்கு ஒர்க் பண்ணுறோங்க. இது வந்து இப்போதைக்கு இந்தியா முழுக்க பண்ணிட்டு இருக்கோம். வெளிநாடுகளில் சென்ற முறை மாஃபாவா இருந்தப்ப கால் பதிச்சேன். 18 வருஷத்துக்கு மாஃபா நடத்தினேன். இந்தியாவிலேயே முதல்ல 1000 கோடி டர்ன் ஓவர் எடுத்த நிறுவனம் தான் இந்த துறையில. அந்த சாதனையை விட விஞ்சி இப்போ இந்த 10 ஆண்டுகள், 18 வருஷம் ஆச்சு எனக்கு 1000 கோடி கொண்டு போறதுக்கு. இந்த வாட்டி வந்து 10 ஆண்டுகள்ல 1504 கோடி இப்ப ஜெனரேட் பண்ணியிருக்கோம். இதே வேகத்தோட அடுத்த 3 வருடங்கள்ல கொண்டு போவோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கேள்விகள் சரி, இந்த நாள் முதல் திட்டத்துல எப்படி நீங்க சொல்ல முடியும்? நான் முதல்ல நான் சொன்னேன்ல 6 சர்வீசஸ்ல இருக்கும். அதுல முக்கியமான சர்வீஸ் வந்து ஸ்கில்லிங். அந்த ஸ்கில்லிங் சர்வீஸ்க்கு வந்து ப்ரோஸ்கல்ப்ட்னு ஒரு பிளாட்ஃபார்மும் இருக்கு. இதுல வந்து நாங்க முதல்ல ஆரம்பிச்சது ஹிந்துவோட இணைந்து நாங்க வந்து ஆங்கிலம் கற்றுத்தருவது கல்லூரி மாணவர்களுக்கு. அதை நாங்க முதல்ல எடுத்தோம். டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிப்ளமோ காலேஜஸ்லையும் ஆங்கில பயிற்சிக்கு நாங்க ஹிந்து பத்திரிகையோட இணைந்து பணியாற்றினோம். இப்ப நாங்களே தனியா வந்து சில திறன்களுக்காக எங்களை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு 8 மாவட்டங்களுக்கு எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் அதுல காம்ப்ரிஹென்சிவா, ஏன்னா எங்களுக்கு திறன் வளர்த்தல் துறையில மத்திய அரசாங்கத்தோட 8 ஸ்கீம்ஸ் நாங்க ஒர்க் பண்ணியிருக்கோம். அதாவது தீன்தயாள் உபாத்யாயா கிராமீன் கௌஷல் யோஜனான்னு சொல்லக்கூடிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம். டிசைன் ஸ்டாஃப் ESDN எலக்ட்ரானிக் டிசைன் துறையில அந்த இதுலயும் எங்களுக்கு அனுபவம் இருக்கு. ஒரு 6 ஸ்கில் கவுன்சிலோட ஒர்க் பண்றோம். ஸ்கில் கவுன்சில்னா திறன் வளர்த்தல் கவுன்சில் கவர்மெண்ட்ல ஒரு 30க்கு மேல செட் பண்ணியிருக்காங்க. அதுல 6 நிறுவனங்களோட சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான் இப்ப நான் முதல்வன்ல எங்களுக்கு ஒரு முக்கியமான பங்கு வகித்து கொண்டிருக்கிறோம். நான் முதல்வன் போல மற்ற மாநிலங்கள்ல, இது வந்து உலக வங்கியுடைய சப்போர்ட்டோட இருக்கக்கூடியது, இன்னொரு 7 மாநிலங்கள்லையும் அந்த ஸ்கீமுக்கு கீழே
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இதில் எல்லாத்துலேயுமே நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு, ஏன்னா எங்கள் நெட்வொர்க் வந்து அரவுண்ட் த கண்ட்ரி 38 இடங்கள்ல 85 ஆஃபீஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அங்கெல்லாம் வந்து எங்களுக்கு தனியாக ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை. அங்கெல்லாம் கூட இந்த ஸ்கீமுக்கு கீழே திறன் வளர்த்தல் பயிற்சிக்காக நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். சார், ஒரு பக்கம் அரசியல், ஒரு பக்கம் பிஸ்னஸ், ரெண்டுத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி முடிக்கிறீங்க? அதான் சீக்கிரம் என்ன இருக்கும்? ஒன்றுங்க, உங்களுக்கு தெரியும், இந்த 4 ஆண்டுகளாக என்னுடைய முழு அட்டென்ஷனும் வந்து நிறுவனத்தில் இருக்கு. ஓகே, நிறுவனத்தில் இந்த CLHR நிறுவனத்தை வளர்த்தெடுக்கிறதுல, ஏன்னா இந்த நிறுவனத்தில் 61 விழுக்காடு எங்கள் ஷேர் இருக்கு. நானும் லதாவும் ஷேர் வச்சிருக்கிறோம், ஆதித்யாவும் சந்தோஷும், அடுத்து 2 பேர் இன்வெஸ்டர்ஸ். இந்த இதை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் உருவாக்குனாங்க இந்த நிறுவனத்தை. நான் அரசியல்லேருந்து வெளியே வந்து தான் ஆரம்பிச்சிருக்கிறேன். 4 வருஷம் ஆச்சு அரசியலில் ஆக்டிவாக இருந்து. இப்போ இந்த 4 ஆண்டுகளாக முழுமையாக இந்த நிறுவனத்தில் ஃபோக்கஸ் பண்ணி, ஏன்னா ஒரு பப்ளிக் இஷ்யூ போகிற அளவுக்கு வலிமையை கொண்டு வரணும்னா அதுக்கு வெளியே இருந்து ஃபண்ட்ஸ் எடுக்கணும். நான் சொன்ன மாதிரி 63 கோடி, அரௌண்ட் 63 crores, 63 கோடி இப்போ வெளியே இருந்து எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட 186 பேர்ட்ட எடுத்திருக்கோம். ஓகே, அவங்க எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த நிறுவனம் எந்த கலப்பு இல்லாமல் நடக்கும்ன்ற எண்ணத்தில் தான். அதனால CLHR பொறுத்த வரைக்கும் எந்த அரசியல் கலப்பும் கிடையாது. ப்ரொஃபஷனலி ரன் ஆர்கனைசேஷன். குறிப்பாக MD and CEO அவர் தான், நான் சேர்மனாக இருக்கிறேன். பட் ஆனால் வந்து நிறுவனம் கம்ப்ளீட் ப்ரொஃபஷனல்ஸாக நடத்தப்படுகிறது. சீஃப் ஃபைனான்ஷியல் ஆஃபீஸர் இருக்கிறாரு, அவருக்கு அரசியலுக்கு எவ்வளோ தூரம் கேட்டிங்கன்னா சம்மந்தமே இருக்காது. ஓகே, அதே மாதிரி சீஃப் டிஜிட்டல் ஆஃபீஸர் இருப்பார் நெல்சன், இவங்க தான் நடத்துகிறாங்க. அதனால என்னுடைய அரசியல் முன் அனுபவம் எந்த நேரத்திலையும் நிறுவனத்தை பாதிக்காதுங்க. அதை நான் தெளிவுபடுத்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஓகே, சரி, ஏஐ வந்து இப்போ ஒரு நாட்டில் டஃப்பாக இருக்குமா? இல்லைங்க, ஏஐ வந்து மிக மிக பாசிட்டிவாக தான் எங்களுக்கு இருந்திருக்கு. அது நெல்சன் சார் சொல்லிட்டு இருப்ப கேட்டிருப்பீங்க. இந்த ஏஜென்டிக் ஏஐன்னு சொல்றதும் சரி, ஜெனரேட்டிவ் ஏஐன்னு சொல்றதும் சரி, இது எல்லாமே வந்து ஒரு பெரிய த்ரெட்டாக நாங்கள் பார்க்கலைங்க. எங்களுக்கு வந்து இப்போ இந்த பிளாட்ஃபார்ம் உருவாக அவங்க சொன்ன ஒரு 7-8 விஷயங்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இது எல்லாமே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. இந்த வளர்ச்சி பாதையில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் எடுத்துக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 20 வகையான வெரிஃபிகேஷன்ஸ் இருக்குங்க. இந்த 20 வகையான வெரிஃபிகேஷன்ஸில் 4 வெரிஃபிகேஷன்ஸ் ஏற்கனவே நாங்கள் பிளாட்ஃபார்மில் கொண்டு வந்துட்டோம். அது எல்லாத்துலேயுமே இன்னைக்கு வந்து இப்போ பிளாக் செயினை கொண்டு வர போகிறோம். ஒரு நிறுவனத்தை அக்வயர் பண்ணுறோம்னு சொன்னீங்க இல்லையா, அது கொஞ்சம் சொல்லுங்களேன். பிளாக் செயினை வச்சு இந்த துறை எப்படி உருமாறுதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இந்த பிளாக் செயினில் வந்து இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் டிஸ்ட்ரிபியூட் லெஜர் சொல்லுவாங்க. இந்த டெக்னிக்கல் டேர்ம். பட் உங்களுக்கு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட் பார்ப்பாங்க, உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் வெரிஃபிகேஷன் பார்ப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பேப்பராக பண்ணி காலேஜை கால் பண்ணி பண்ணுறீங்க, அல்லது ஏதாவது ஒரு எம்ப்ளாயரை கால் பண்ணி பண்ணுறீங்க. அந்த டேட்டா வந்து டேட்டா பேஸில் நார்மலாக ஸ்டோர் பண்ணுறோம். அதே நீங்கள் இந்த பிளாக் செயினில் ஸ்மார்ட் கான்ட்ராக்டாக ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னாக்க உங்கள் லாங் டேர்ம் அதை ஃபர்தர் ரெஃபர் பண்ணுறதுக்கும் அதை மானிட்டைஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். இதை ரன் பண்ணுறதுக்கு ஏஐ தொழில்நுட்பம் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அது சார் சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து ஏஐனால எங்களுக்கு அட்வான்டேஜ் தான். ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு 3000 பேர் ஆன்போர்ட் பண்ணுறோம் ஒரு மாதத்துக்கு அப்படின்னாக்க ஏஐ யூஸ் பண்ணி அதே ஆட்களை வச்சு 5000 பேர் 6000 பேர் ஆன்போர்ட் பண்ண முடியும். இதனால் வந்து இப்போ சர்க்கனைகளோட பர்பஸ் என்னன்னாக்கா நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது. மோர் பீப்புள் ஷுட் பி எம்ப்ளாய்ட். அதுக்கு வந்து ஏஐ எங்களுக்கு வெரி வெல் யூஸ்ஃபுல். எங்களுக்கு த்ரெட்டே கிடையாது. இல்லை, ஏஐ வந்தால் ஆட்கள் ஹையர் பண்ணுறது குறைஞ்சிரும்னு ஒரு கருத்து இருக்கிறது நிஜம்தான். ஆனால் எங்களுடைய அனுபவத்தில் அதை நாங்கள் பார்க்கல. ஏன்னா ஏஐ புதுசாக உருவாக்குற வேலை வாய்ப்புகளும் நிறையாவே இருக்குது. ஏன்னா ஏஐயுடைய டெவலப்மெண்ட்டே உங்களுக்கு தெரியும். இப்போ சைனாக்காரன் இந்த டீப்சீக் கண்டுபிடிச்சதுலேருந்து இப்போ யூஎஸ்ல டெவலப்மெண்ட் காஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த எண்ணம் வந்துட்டு இருக்கு. அதனால் அவுட் சோர்சிங் ப்ரெஷர் அதிகமாகிட்டு இருக்கு. இப்போ ஐடிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரொஃபஷனல் ஸ்டாஃபிங் நான் சொன்னேன், நாங்கள் ஆக்சுவலாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் வந்து 400 சுவிட்சத்துல இருந்து 500 சுவிட்சத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் எங்கள் ஐடி ஸ்டாஃபிங்கு. அது குறையலை ஆக்சுவலாக. ஸோ அதனால எதில் ரொம்ப குறையும்னு நினைக்கிறாங்களோ அதில் எங்களை பொறுத்த வரைக்கும் குறையலை சார். ஏன்னா மீடியாவில் சொல்கிறாங்க ஏஐ வந்தால் வேலையெல்லாம் எடுத்துகிட்டு போயிடும், அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியலைங்க. இன்ஃபேக்ட் இந்தியா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில நல்ல வேலை வாய்ப்புகள், தரமான வேலை வாய்ப்புகள் உருவாக ஏஐ உதவுதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நன்றிங்க. எதனால